ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரடி காசை பக்கத்தில் சரடி காசை இல்லை நம்ம முத்து இருக்காரே, இனிமேட்டுக்கு ஸ்கூல் சவாரிக்கெல்லாம் நான் போகிறேன்னு சொல்ல என்னப்பா திடீர்னு நீ இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லைப்பா, சீக்கிரமாக மொட்டை மாடியில் ரூம் கட்டணும், எதுக்குப்பா இந்த திடீர் முடிவு அதிரடி முடிவுன்னு சொல்லி கேட்க, ரூம் கட்டினா தானே குழந்தை ஃப்யூச்சர் அதெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்ல உடனே எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கலாய்ச்சது போதும்ப்பா, அங்கே பாருங்கப்பா வர்றது யாருப்பா அப்படின்றாங்க. அதாவது அவங்க மச்சான் சத்யா வந்து நிற்கிறாருங்க. வந்தோடனே என்னாச்சு சத்யா, நீ எப்போ அப்பாவை போகிறேன்றாங்க. டே அப்பா இன்னும் கல்யாணம் ஆகலப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பேர்ச்சம்பளம் கொண்டு வந்தேன், எங்கள் ஓனர் துபாய் போனாருன்னு இதை கிறிஷ்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க கிறிஷ்கிட்ட கொடுக்கறதுக்கு கிளம்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்ம மீனாக ஒரு பக்கம் அங்கே வண்டியில் வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு உங்களுக்கு ஒரு யோசனை தோணுதாம்மா. என்ன யோசனைம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. அதாவது பூ வந்து ஒரு நாளில் வாடி போயிருது இல்லை, அப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களாம். யோசிங்க இது ஒரு சிறந்த முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. எங்கே கிறிஷோட வீட்டுக்குங்க. இங்கே வந்தா அந்த அம்மா மூஞ்சல் அடித்த மாதிரி பட்டும் படாமல் பேசுதுங்க. கிறிஷ் கூட முத்தும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. உடனே வந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு போகணும்னு சொல்ல வெளியே வந்தோடனே இவங்க ஏன் நம்மளை வேணும்னே துரத்தி விட்டாங்கன்னு தெரியலன்னு கஷ்டமாக இருக்குன்னு வந்துட்டாங்க. இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி ஒருத்தர் பூ வேஸ்ட்டாக போகுதுன்னு ஃபீல் பண்ணாரு. அதுக்காக நான் ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பழம்போக்கேவை ரெடி பண்ணியிருக்காங்க. இதை கொடுத்தா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்லன்னு சொல்ல அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபாரினர்ஸில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபாரினில் மட்டும் இல்லைம்மா, இப்போ நடக்கிற எல்லா கல்யாணத்துலையும் பழம்பொக்கை தான்மா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இவங்க 20 வருஷமா கோமால இருந்த மாதிரியே பேசுறாங்கடா அப்படிங்கிற மாதிரி. உடனே ரவியும் ஸ்ருதியும் வந்துட்டு நம்ம மீனாவை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பிடிக்காத நம்ம விஜயா வாயில தேல் கொட்டினாப்புல லபலபலபலன்னு திட்ட ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு என்ன பணம் சேர்க்கிற ஆசை போலையான்னு, அது உனக்கு மட்டும்தாம்மா இருக்கும், யாருக்கும் இருக்காதுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.